வணக்கம். செட்டிநாட்ல இருக்கிற குன்றக்குடி கோயிலுக்கு போயிருந்தேன். அது ஒரு சின்ன குன்று தான். அங்க வந்து முருகன் கோயில் இருக்கு. யானையும் இருந்திருக்கு. இவ்ளோ ரொம்ப நாள் வரைக்கும் யானை இருந்துச்சு. அது ஒரு சடங்கு கொலை மாரி யானைய எரிச்சு கொன்னுட்டாங்க. அது ராத்திரி நேரத்துல யானை கூடாரத்த எரிச்சுட்டு, தீ வச்சு அத கொன்னுட்டாங்க. குன்றுகள் எல்லாமே எங்க குன்று இருந்தாலும் முருகன் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. முருகன் மட்டும் இல்ல, எல்லா சித்தர்களுமே அந்த குன்றுகள்ல தான் இருந்தாங்க. ஏன்னா குன்றுகள்ல இருந்து தான் வான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. குன்றுகள் தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனா இருந்தது. அதுக்கு வானத்துக்கு கிட்ட இருக்கிறதுனால, அது ரொம்ப சுலபமா இருந்தது அவங்களுக்கு வானத்த படிக்கிறது. அந்த மாரி தான் வான ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, இந்த குன்றுகள் எல்லாத்துலயும். இந்த ஒவ்வொரு குன்றும் நம்மளுக்கு தேவையான படிப்ப குடுத்துட்டு இருந்தது. வான் படிப்ப குடுத்துட்டு இருந்தது. விண் ஆராய்ச்சி, ஸ்பேஸ் பத்தி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அ குடுத்துட்டு இருந்தது. குன்றக்குடி அவ்வளோ பெரிய அழகான கோயில். எப்படி இப்பல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, நீங்க அங்க போங்க, ஒரு பரிகாரம் பண்ணுங்க, ஐயருக்கு காசு குடுங்க, உண்டியல்ல காசு போடுங்க, ஓ இல்ல ஐயரோட தட்டுல காசு போடுங்க, இப்படிதான் சொல்றாங்க. அது அது கிடையாது உண்மையான பக்தி. உண்மையான பக்தி என்னன்னா, நம்ம சித்தர்கள நினைக்கணும். நம்ம யாரெல்லாம் விண்ணாராய்ச்சி பண்ணாங்க, நம்ம சிவன் சித்தர்லேருந்து, முருகன் சித்தர்லேருந்து, ராவணன் சித்தர்லேருந்து, எல்லா கருத்தினன் சித்தர், விஷ்ணு சித்தர் வரைக்கும் எல்லாரும் விண்ணாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள நினைக்கணும். அவங்க பண்ண ஆராய்ச்சிய நம்ம தொடரணும். இன்னும் அத மேம்படுத்தணும். அதத்தான் நம்ம நினைக்கணுமே தவிர, அந்த காசு போட்டா நம்மளுக்கு சரியாகும். ஏமாத்துறதுல நம்ம விழக்கூடாது. நம்ம நம்ம இன்னும் மேல விரிவாக்கணும் இந்த சயின்ஸ, இந்த விஞ்ஞானத்த. அத எல்லாத்தையும் விட்டுட்டு காசு போடு, தட்டுல காசு போடு, இதெல்லாம் வந்து தேவையில்லாம நம்மள பிண்டாரிகள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஏமாற்றங்கள்ல எல்லாம் நம்ம விழாம, நம்ம எழுச்சி அடைவோம். நம்ம சித்தர்கள வணங்குவோம். நம்ம அவங்க அவங்க விண் ஆராய்ச்சிய தொடர்வோம். நன்றி, வணக்கம்.